தஞ்சை வானிலை வலைப்பதிவில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். முதலில் நம்முடைய வானிலை அறிக்கை பார்ப்பவர்கள் கீழே இருக்கும் சிவப்பு கலர் பட்டனை பிரஸ் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தினம் தினம் நம்முடைய வானிலை பற்றி தெரிந்து கொள்ள பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்தால் ஆல் என்ற பட்டனை பிரஸ் செய்தால் தினமும் நம்முடைய வானிலை பற்றி தெரிந்து கொள்ளலாம். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் தற்போதுள்ள வானிலை கடந்த ஆண்டுகளில் தென்மேற்கு பருவமழை இந்த நேரத்தில் எப்படி இருந்தது பற்றி ஒரு முன்னோட்டத்தை பார்ப்போம். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய அமைப்பு லானினா எனப்படக்கூடிய அமைப்பு. லானினா என்றால் கடல் மேல்பரப்பு அமெரிக்காவை ஒட்டிய பகுதியில் கடல் மேல்பரப்புடைய வெப்பநிலை குறைந்தும், அதே போல் ஆஸ்திரேலியா மேற்கு பசிபிக் பெருங்கடலை ஒட்டிய பகுதியில் கடல் மேல்பரப்புடைய வெப்பநிலை அதிகரித்து காணப்படும். இதுதான் நம்ம லானினா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு ஆப்போசிட் தான் எல்னினோ நிகழ்வு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எல்னினோங்கும் போது மேற்கு பசிபிக் பெருங்கடலில் வெப்பநிலை கடல் மேல்பரப்புடைய வெப்பநிலை குறைந்தும் அமெரிக்காவை ஒட்டிய கடல் பகுதியில் மேல்பரப்புடைய வெப்பநிலை அதிகரித்து காணப்படும். இந்த நிகழ்வுகளாலும் நம்முடைய இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய ஐஓடி எனப்படக்கூடிய சொல்லக்கூடிய பாசிட்டிவ் ஐஓடி, நெகட்டிவ் ஐஓடி, நியூட்ரல், இப்படி நம்ம மூணாக பிரிப்போம். இப்போ எப்படி நம்ம மேற்கு பசிபிக் பெருங்கடல் வெப்பநிலை அதிகரித்து கிழக்கு பசிபிக் பெருங்கடலில் அமெரிக்காவை ஒட்டிய பகுதியில் வெப்பநிலை குறைந்து காணப்பட்டால் அது வந்து லானினா அப்படின்னு சொல்கிறோமோ, அதே போல் நம்முடைய இந்திய பெருங்கடலில் அரபிக்கடல் வெப்பம் குறைந்தும் இந்திய பெருங்கடல் வங்கக்கடலுடைய வெப்பநிலை அதிகரித்தும் காணப்பட்டால் அது வந்து நாம் நெகட்டிவ் ஐஓடி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இருக்கக்கூடிய நமக்கு நிகழ்வு லானினா நெகட்டிவ் ஐஓடி. அப்படின்னா அரபிக்கடல் வெப்பம் குறைந்தும் வங்கக்கடலுடைய வெப்பநிலை அதிகரித்தும் காணப்பட்டால் நம்ம வந்து நெகட்டிவ் ஐஓடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தற்போது நமக்கு நெகட்டிவ் ஐஓடி, அதே போல் லானினா ப்ளஸ் நெகட்டிவ் ஐஓடி இந்த இரண்டும் நீடிக்கிறது. கடந்த ஆண்டுகளை புரட்டி பார்க்கும்போது கடந்த ஆண்டுகளில் இதே போல் நெகட்டிவ் ஐஓடி ப்ளஸ் லானினா இருக்கும்போது நமக்கு பருவமழை எப்படி இருந்தது, தமிழகத்தின் பருவமழையும் தென்மேற்கு பருவமழையும் எப்படி இருந்ததை பற்றிய ஒரு காணொளி தான் நான் இதில் பதிவு செய்கிறேன். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் தென்மேற்கு பருவமழை நம்முடைய இந்தியா பகுதியில் 890 மில்லிமீட்ரு வந்து பார்த்திங்கன்னா சராசரி மழை என்று நாம் வந்து சொல்லுவோம். முதல்ல நம்ம இந்திய பருவமழை பார்க்கலாம். 1960 முதல் 2016 வரை இந்த லானினா நெகட்டிவ் ஐஓடி இருந்த காலகட்டங்களில் தென்மேற்கு பருவமழை எப்படி இருந்தது என்பதை பற்றிய ஒரு தகவலை நான் இதில் பதிவு செய்கிறேன். 890களில் 890 மில்லிமீட்டர் தான் நமக்கு சராசரி மழை. 1960 முதல் 2016 காலகட்டங்களில் இதே போல் லானினா நெகட்டிவ் ஐஓடி நீடித்த இந்த ஆண்டுகளில் பருவமழை எப்படி இருந்தது என்பதை பற்றிய ஒரு தகவல். 1960 தென்மேற்கு பருவமழை ஜூன் முதல் செப்டம்பர் வரை 930 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. இது சராசரிக்கு கூடுதல் மழை. அதே போல் 1964களில் சராசரிக்கு அதிகமாக கூடுதல் மழை நாம் பெற்றிருக்கிறோம். 1031 மில்லிமீட்டர் சராசரிக்கு மிக அதிகமாகவே மழை பெற்றிருக்கிறோம். அதே போல் 1974களில் 798 மில்லிமீட்டர் தான் 800ஐ ஒட்டி அமைந்திருக்கிறது. இது சராசரிக்கு சற்று குறைவான மழையை பெற்றிருக்கிறோம். 1974களில் 1981 887 மில்லிமீட்டர் சராசரி ஒட்டியே நமக்கு பருவமழை அமைந்திருக்கிறது. அதே போல் 1989 920 மில்லிமீட்டர் சராசரிக்கு சற்று கூடுதல் மழை பெற்றிருக்கிறோம். அதே போல் 1992 831 மில்லிமீட்டர் சராசரிக்கு குறைவாக மழையே பெற்றிருக்கிறோம். அதே போல் 1996 935 மில்லிமீட்டர் சராசரிக்கு சற்று கூடுதல் மழையை பெற்றிருக்கிறோம். 1998 943 மில்லிமீட்டர் சராசரிக்கு கூடுதல் மழையை பெற்றிருக்கிறோம். 2010 இதே போல் லானினா நெகட்டிவ் ஐஓடியாக இருக்கும்போது 2010 911 மில்லிமீட்டர் சராசரிக்கு கூடுதல் மழையை பெற்றிருக்கிறோம். 2014 781 மில்லிமீட்டர் சராசரிக்கு மிக குறைவான மழை தென்மேற்கு பருவமழை பெற்றிருக்கிறோம். 2016 லானினா நெகட்டிவ் ஐஓடியாக இருக்கும்போது 864 மில்லிமீட்டர் சராசரிக்கு குறைவான மழை பெற்றிருக்கிறோம். இந்த கடந்த ஆண்டுகளில் வந்து பாருங்கள் 1960 முதல் 2016 வரை இந்த இதே போல் சூழல் ஏற்பட்ட நாட்களில் நம்ம சராசரிக்கு அதிகமாக மழை வந்து குறைவாகவே பெற்றிருக்கிறோம். சராசரிக்கு குறைவாக மழை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பெற்றிருக்கிறோம். அப்போது இந்த
நேரத்தில் நமக்கு வந்து தென்மேற்கு பருவமழை குறைவாகவே கிடைத்திருக்கிறது நம்முடைய இந்திய பகுதியில். அதே நேரத்தில் நம்ம மற்றொரு விஷயம் வந்து பார்க்கும்போது நமக்கு இந்த தென்மேற்கு பருவமழையில் தமிழகத்திற்கு கிடைக்கக்கூடிய மழை 31 சென்டிமீட்டர் தான். இந்த ஜூன் முதல் செப்டம்பர் வரை பீரியடில் நமக்கு கிடைக்க வேண்டிய மழை 31 சென்டிமீட்டர். ஆனால் நமக்கு வெப்பசலனம் காரணமாகவும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய அந்த மழையும் அதேபோல் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பெய்யக்கூடிய அந்த மழை காரணமாக 1974 326.20 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. இது சராசரிக்கு கூடுதல் மழை பெற்றிருக்கிறோம். அதேபோல் 1981 406.10 மில்லிமீட்டர், இதுவும் சராசரிக்கு கூடுதல் மழை. அதேபோல் 1989 348.80 மில்லிமீட்டர், இதுவும் சராசரிக்கு கூடுதல் மழை நாம் பெற்றிருக்கிறோம். 1992 316.20 மில்லிமீட்டர் சராசரி ஒட்டிய நாம் மழை பெற்றிருக்கிறோம். 1996 454 மில்லிமீட்டர் சராசரிக்கு மிக அதிக மழையை நாம் பெற்றிருக்கிறோம். அதேபோல் 1998 340 மில்லிமீட்டர் அதிக மழை பெற்றிருக்கிறோம் சராசரிக்கு. அதேபோல் 2010 383 மில்லிமீட்டர் 383.60 மில்லிமீட்டர் சராசரிக்கு கூடுதல் மழை ஜூன் முதல் செப்டம்பர் வரை நாம் பெற்றிருக்கிறோம். வெப்பசலனம் தென்மேற்கு பருவமழை இது அனைத்தும் சேர்த்தி. அதேபோல் 2014 315.20 மில்லிமீட்டரும் 2016 258.10 மில்லிமீட்டர் நாம் பெற்றிருக்கிறோம். இதை வைத்து நாம் பார்க்கும்போது இந்த அமைப்பு இருந்தால் நமக்கு தென்மேற்கு பருவமழை மிக குறைவாக இருக்கும் என தெரிய வருகிறது. வரக்கூடிய நாட்களில் குறைவாக என்றால் கடந்த ஆண்டுகளை பார்க்கும்போது இந்த நிகழ்வு தான் இப்படித்தான் இருக்கும் என்ற ஒரு வரைமுறையை கூறலாம் நாம். அதேபோல் வெப்பசலனம் காரணமாக இதே காலகட்டங்களில் லானினா நெகட்டிவ் ஐஓடியாக இருக்கும்போது ஒரே முறை மட்டுமே நமக்கு வந்து 2014 மட்டுமே 2016 மட்டுமே 258 மில்லிமீட்டர் தான் மழை பெய்திருக்கிறது. அது சராசரிக்கு குறைவாக மழை பெற்றிருக்கிறோம். பிற ஆண்டுகளை பார்க்கும்போது இந்த லானினா நெகட்டிவ் ஐஓடியாக இருக்கும்போது நாம் வந்து சராசரிக்கு கூடுதல் மழை வெப்பசலனம் காரணமாகவும் தென்மேற்கு பருவமழை காரணமாகவும் அதிகமாக மழை பெற்றிருக்கிறோம். இப்போ பாருங்கள், வடக்கு வங்கக்கடலில் தற்போதுள்ள வானிலை அமைப்பை பார்க்கலாம். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் இப்போ வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. அதே நேரத்தில் தென்சீன கடலை ஒட்டிய பகுதியில் ஒரு புயல், இதை நோக்கிய தென்மேற்கு பருவக்காற்றுடைய வேகம் காற்றுடைய பயணம் இருக்கிறது. தற்போது அரபிக்கடலை ஒட்டிய பகுதியில் மலைமேகம் அதிகரித்து காணப்படும் மலைமேகங்கள் சூழ்நிலை அதிகரித்து காணப்படுகிறது. அதேபோல் தென்சீன கடலில் உருவாகினாலும் நீங்கள் வந்து கடந்த ஆண்டுகளை பார்க்கும்போது லானினா நியூட்ரலாக இருக்கும்போது 2018-19 இந்த ஆண்டுகளில் நமக்கு வந்து அரபிக்கடலுடைய மேற்பரப்பு வெப்பநிலை இரண்டும் வந்து பார்த்திங்கன்னா அரபிக்கடலும் வங்கக்கடலும் சரிசமமாக இருந்தது. இதனால் நமக்கு பருவமழை மிக சிறப்பாக அமைந்தது. இந்த ஆண்டு அரபிக்கடல் வெப்பம் குறைந்தும் வங்கக்கடலுடைய வெப்பம் அதிகரித்தும் காணப்படுகிறது. நீங்கள் கேட்பீங்க, அரபிக்கடல் வெப்பம் டாக்டே புயல் காரணமாக குறைந்ததா, அதேபோல் வங்கக்கடல்லையும் யாஸ் புயல் உருவாச்சு, அங்கேயும் கடல் வெப்பம் குறைஞ்சிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த கடல் வெப்பத்தை தீர்மானிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்னினா லானினா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தீர்மானிக்கும். அதே போல் வந்து பாருங்கள், கடந்த ஆண்டுகளை நாம் வந்து பார்த்து விட்டோம். தற்போதைய வானிலை அமைப்பு குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் வடக்கு வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. இதனால் தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் படிப்படியாக இன்று முதல் தீவிரமடையும். கேரளா, கர்நாடகா, தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் பகுதிகளில் காவிரி நீர்பிடிப்பு பகுதியிலும் இன்று முதல் படிப்படியாக தென்மேற்கு பருவமழையுடன் கூடிய தென்மேற்கு பருவமழை காரணமாக இன்று முதல் படிப்படியாக மழையானது அதிகரிக்க தொடங்கும். இது தென்சீன கடலில் இருக்கக்கூடிய இந்த புயலை நோக்கி காற்றுடைய பயணம். அதேபோல் நாளை வடக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் போது தான் நமக்கு காற்றுடைய வேகம் மேலும் அதிகரிக்கும். அப்போது தான் நமக்கு தென்மேற்கு பருவக்காற்று பலமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வழியாக நுழைந்து நல்ல மழை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் 28ஆம் தேதி வரை பருவமழை தீவிரமாக காணப்படும். வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கேரளா, கர்நாடகா, காவிரி நீர்பிடிப்பு பகுதி இந்த பகுதியிலும் நல்ல மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளது. இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையை பற்றிய முழுமையான தகவல் வரக்கூடிய நாட்களில் வெளியிடப்படும். ஆகஸ்ட் 3வது வாரத்தில் அல்லது ஆகஸ்ட் இறுதி
செப்டம்பர் முதல் வாரத்தில் நம்முடைய வடகிழக்கு பருவமழை பற்றிய தகவலை வந்து நம்ம வந்து பதிவு செய்ய தொடங்கலாம். அதற்கு முன்பு நாம் வந்து தென்மேற்கு பருவமழை பற்றிய தகவலை, அவ்வப்போது வடகிழக்கு பருவமழை பற்றிய தகவலை நாம் வந்து நம்முடைய வானிலை அறிக்கை சார்பாக பதிவு செய்வோம். வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும் என்பதை பற்றிய தகவலை செப்டம்பர் முதல் வாரத்தில் வெளியிடப்படும் நம்முடைய வானிலை அறிக்கை சார்பாக. அதற்கு முன்பு தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும். அதேபோல் வெப்பசலனம் காரணமாக ஆகஸ்ட் முதல் வாரத்திலிருந்து தமிழகத்தில் வெளுத்து வாங்கும் கனமழை. அனைத்து மாவட்டங்களுக்குமே வெப்பசலனம் காரணமாக ஆகஸ்ட் முதல் வாரத்தில் நல்ல மழையை எதிர்பார்க்கலாம். அனைத்து மாவட்டங்களுமே மிகச்சிறந்த மழை எதிர்பார்க்கலாம். பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை முதல் நல்ல மழை எதிர்பார்க்கலாம். வெப்பசலனம் காரணமாக ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய இருக்கிறது. இதனால் கபினி, கிருஷ்ணராஜ அணைகளுக்கு நீர்வரத்து மேலும் வரக்கூடிய நாட்கள் அதிகரிக்க தொடங்கும். நன்றி, வணக்கம்.